வணக்கம் 1963ல எழுதப்பட்ட ஒரு நாவல் அடிப்படையா வச்சு 1968ல எடுக்கப்பட்ட படம் தான் இந்த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். பாருங்க, அதுக்கப்புறம் சீக்வல்ஸ், ரீபூட், அனிமேஷன் சீரிஸ், டிவி சீரிஸ், காமிக்ஸ், வீடியோ கேம்னு கிட்டத்தட்ட 56 வருஷமா இதை வச்சு ஹாலிவுட்ல வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு 2011ல ரிலீஸ் ஆன ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் தான் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு ரீபூட் தான், அது ஒரு ட்ரிலஜி. அதுக்கப்புறம் 2 படங்கள் எடுத்தாங்க, ரைஸ் அப்புறம் டான் வார்ன். அந்த 3 படங்களுமே வந்து அட்டகாசமாக இருக்கும். அட்டகாசமாக இருக்கிறதுக்கு என்ன வேணால் காரணங்கள் இருந்திருக்கலாம். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். இந்த மோஷன் கேப்சர், பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் டெக்னாலஜியை இந்த படங்களில் பயன்படுத்தின விதம், தென் ஆண்டி சர்க்கிஸுங்கிற ஆக்டரோடைய அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த ட்ரிலஜி முடிஞ்சிட்டாலுமே கூட அதில் ஹீரோவான சீசர் கேரக்டர் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. சரி, அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். பட் அந்த கேரக்டர் செத்துருச்சு 3rd பார்ட்டில். ஸோ அதோட ஸ்பிரிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதே யூனிவர்ஸில் திரும்ப ரீபூட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்னி முடிவு எடுத்திருக்காங்க. 20th Century Fox கிட்ட தான் ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ 20th Century Foxோட ரைட்ஸே டிஸ்னி கிட்ட இருக்குது. ஸோ டிஸ்னி தான் முடிவு பண்ணாங்க. அதோடைய அந்த ரீபூட்டில் முதல் படம் தான் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இந்த படம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் முதல் 3 பார்ட் கதை முடிஞ்சு பல காலம் கழிச்சு, அவங்களே மெனி ஜென்ரேஷன்ஸ் லேட்டர்னு தான் போகிறாங்க. ஸோ பல தலைமுறைகள் கழிச்சு நடக்கிற கதை. இப்போ பூமியில் ஏப்ஸ் தனித்தனி கூட்டங்களாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்குமே தனித்தனியாக சில பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், லைஃப் ஸ்டைல்னு இருக்குது. அப்படி ஒரு கூட்டம் தான் ஈகிள் கிளான். அந்த ஈகிள் கிளானுடைய தலைவர் கோரோவுடைய பையன் தான் நோவா தான் இந்த கதையுடைய ஹீரோ. ஒரு நாள் ப்ராக்சிமஸ்ங்கிற லீடர் வழி நடத்துகிற கூட்டத்தை சேர்ந்த ஏப்ஸ் இந்த ஈகிள் கிளான் பக்கம் வந்து இவங்க எல்லாரையும் அடித்து உதச்சி அந்த இடத்தையே எரிச்சிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாரையும் கட்டி கூட்டு போயிடறாங்க. கோரோவையும் கொண்டுடுறாங்க. பட் இது எல்லாத்துக்குமே தன்னோட அஜாக்கிரதை தான் ஏதோ ஒரு வகையில் காரணம்னு நோவாவுக்கு பயங்கர கில்ட் ஆகிடுது. ஸோ தன்னோட அப்பா உடம்பு அடக்கம் பண்ணிட்டு திரும்ப அந்த கூட்டத்தை இதே இடத்துக்கு கூட்டு வந்து வாழ வைப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு தன் கூட்டத்தை தேடி போறாரு. ஸோ இந்த ஜேர்னியில் அவர் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்ன, இந்த பூமியில இருந்த மற்ற ஹியூமன்ஸ்லாம் என்ன ஆனாங்க, அந்த ஹியூமன் பாப்புலேஷன்லாம் எங்கே போனாங்க, இந்த ப்ராக்சிமஸ் கிளானோடைய தேவை என்ன, நோக்கம் என்ன, இதெல்லாம் தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்லையுமே கிராஃபிக்ஸில் மிரட்டி இருப்பாங்க. இந்த வாட்டி இன்னும் துல்லியமாக, இன்னும் டீட்டெயிலிங் கொடுத்து, இன்னும் ரியலிஸ்டிக்காக நிஜமாவே மிருகங்களை பேச வச்சு எடுத்துருக்காங்களோ அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. அதுவும் ஏப்ஸோடைய ஐபால் மூமெண்ட், உடம்பு முழுக்க இருக்கிற முடி, ஒவ்வொரு ஏப்புக்கும் ஒவ்வொரு விதமான பாடி லாங்குவேஜ்னு கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு ஆஸ்கர் நாமினேஷன் கன்ஃபார்ம். முக்கியமாக லாஸ்ட் 20 மினிட்ஸ் நடக்கிற கலைவரங்கள் அண்ட் படம் முழுக்க இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்பவே முடியல, ஆச்சரியமாகவே இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்து வியக்கக்கூடிய விஷயங்கள். வழக்கமாக இப்படியான பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஆர் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிற படங்களுக்கு லீட் ரோலில் முக்கியமான பிரதானமான கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸஸை, ஃபெமிலியரான நேம்ஸை தான் காஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டூடியோஸ். பட் இந்த வாட்டி எல்லாமே ஃபேர்லி நியூ தான். பெருசாக இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு பரிச்சயம் இல்லாத பேர்கள் தான். நானும் இப்போ தான் அந்த பேர்லாம் கேள்விப்படுறேன். ஓவன் டி, கெவின் டூரான், பீட்டர் பெகன், இவங்கெல்லாம் அவ்வளோ ஃபேமஸாக இல்லைனாலுமே கூட கரெக்டாக அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்காங்க. முதல் 3 பார்ட்டில் சீசருங்கிற கேரக்டரில் பிரபலமான ஆண்டி சர்க்கிஸுக்கு இந்த படத்தில் பெரிய ரோல்லாம் இல்லைனாலுமே கூட இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸுக்கான அந்த பர்ஃபார்மன்ஸ் கேப்சர் ட்ரைனிங், மூவ்மெண்ட் ட்ரைனிங்ல அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காராம். விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கு ஈக்குவலாக சினிமாகிராஃபி, மியூசிக், எடிட்டிங் உள்ளிட்ட விஷயங்களும் நேர்த்தியாகவே இருக்குது. படத்தில் பல எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸ், அந்த லாங் ஷாட்ஸ்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம ஸ்டன்னிங். ஒரு காலத்தில் நிறுவப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதோடைய ஆதாரமான அடிப்படையான விதிகள்லேருந்து, கொள்கைகள்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் மாறுதுங்கிறதுக்கான ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படத்தோடைய திரைக்கதை எழுதப்பட்டிருக்கு. ஒரு நிறுவனமோ, ஒரு கட்சியோ, ஒரு மதமோ எல்லாமே ஒரு வகையில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஆரம்பிக்கும் போது பயங்கர தீவிரமான கொள்கைகளோட மக்களுக்கு எப்படியெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படிலாம் செம்மையாக யோசிச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் போக 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 பல்வேறு காரணங்களுக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிக்கிட்டே வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் சீசர் அப்படிங்கிற ஏப் தான் இந்த ஏப்புடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு, இவங்களுடைய லைஃப் இப்படி மாறினதுக்கான முக்கியமான காரணம். ஆனால் சீசரை பற்றி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்கும் சரியாக தெரியல ஆர் சரியாக சொல்லப்படலை. ஸோ சீசர் சொன்ன விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வாழற கூட்டங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீசர் சொன்னதையே தப்பாக இன்டர்பிரட் பண்ணி அதை வச்சு மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஏப்ஸ் கூட்டம் ஒரு பக்கம்னு இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளால நிஜ லைஃப்பில் கூட கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க முடியுது. இது இந்த படத்துடைய முக்கியமான ஒரு ப்ளஸ். இதே மாதிரி இந்த படத்தில் வர 1-2 ஹியூமன் கேரக்டர்ஸோடைய பிஹேவியருமே கூட நல்ல கேஸ் ஸ்டடியாக தான் இருக்கு. பட் இந்த சுப்பீரியரான டெக்னிக்கல் தரம், இந்த கதையோடைய தீம் நமக்குள்ள யோசிக்க வைக்கிற விஷயங்களை தாண்டி இந்த படம் ரொம்ப சாதாரணமான ப்ரெடிக்டபிளான ரிவெஞ்ச் ட்ராமாவாக தான் இருக்குது. இந்த கதையோட பிரமிஸே அவ்வளோ ஒரிஜினலாக ஃபீல் ஆகலை. அதையும் தாண்டி நோவாங்கிற சென்ட்ரல் கேரக்டர் சரியாக எழுதப்படாததும், படத்துடைய முக்கியமான ஹியூமன் கேரக்டருடைய நோக்கம் என்னங்கிறத நம்மளுக்கு சரியாக புரிய வைக்காததும் அடுத்த காரணங்கள். வில்லன் கேரக்டருமே கூட அவ்வளோலாம் த்ரெட்டனிங்காக இல்லை, ரொம்ப மேலோட்டமான ஃபங்க்ஷன்ஸோட தான் எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வில்லன் கூடத்தில் ஒரு அடியாள் ஏப் மாதிரி ஒன்று வரும், அதை பார்க்கும்போது பயங்கர டெரிஃபைங்காக இருக்குது. அண்ட் கிளைமேக்ஸில் இந்த வில்லன் சாகிற விதம் அண்ட் ஹீரோ வில்லன் போட்டு அடிக்கும்போது சுற்றி எல்லா ஏப்பும் சும்மாவே நின்று வேடிக்கை பார்க்குறதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமாவுக்கு ஹோமாஜ் கொடுத்த மாதிரி தான்
இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ஒரு சிம்பிளான ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் ட்ராமா திரைப்படம். மேபி அடுத்தடுத்து எடுக்க போகிற சீக்வல்ஸுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் கதையை சும்மா ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுப்போம், இதை எடுத்துருக்கலாம். பட் இப்போ ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. மேபி ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸ் ஒரு பழக்க தோஷத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மற்றவங்க முதல் 3 பார்ட் பார்க்கலனாலுமே கூட இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். பட் ஸ்டில் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிறதுக்கு கன்வின்சிங்கான காரணங்கள் எதுவும் என்னால் சொல்ல முடியல. மேபி அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸாக பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணால் ஆசையை தூண்டி விடுறேன். விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த 2D இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு.